அன்புயிர்களுக்கு இனிய வணக்கம். கடகராசிக்கார அன்பர்களே, இது தெய்வம் எடுத்த முடிவு. ஜனவரி 9க்கு பிறகு ஒரு விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகிறது. இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய உச்சி, அதாவது எல்லையினுடைய அந்த கடைசி பயில நின்று வாழ்க்கையை போராடிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையுமே கஷ்டம். முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமையினால நாளுக்கு நாள் கண்ணீரோடு தாங்க இருக்காங்க. கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்ல தன்னுடைய சுய வாழ்க்கையாக இருக்கட்டும், கடகராசினுடைய வாழ்க்கையில கடகன் பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாக இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இவர்கள் இந்த கடன் பிரச்சனைனால குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டைகள், அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் தாங்க ஏற்படுதே தவிர, இந்த கடன் சுமையை முழுவதுமாக நீக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாம தவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அழுது புழம்புறாங்க இந்த கடகராசிக்காரர்கள். இவருடைய கடன் சுமையினால ஒவ்வொருத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கி அதை எப்படியாச்சும் சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இவர்களால முடியாத ஓயாத கடன் சுமையினால நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இவருடைய மனசுல நிம்மதி என்பது இல்லாமலே போச்சுங்க. ஏன்னா நிம்மதியான தூக்கம் இல்லை. கடன் ஒண்ணுனாலேயே போதுங்க. கடன் ஒரு பிரச்சனை தீர்ந்தாலே போதும் சாமி, என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் தீர்ந்துரும்னு கடவுள் வேண்டாத நாட்கள் கிடையாது இந்த கடகராசிக்காரர்கள். இதோடு சேர்த்து இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது இவர்களுடைய உடல் அளவில் ஏற்படக்கூடிய சில குளறுபாடுகள் தாங்க. நாளுக்கு நாள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி, செஞ்சாலும் சரி, அதுல உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படதாங்க செய்யுது. அவங்க முடிஞ்சிரும் நினைக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்காமல் நாளுக்கு நாள் அதிகரிக்குதுங்க. இதோடு சேர்த்து இவருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் துன்பம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. முக்கியமான துன்பம் என்பது பிள்ளைகள் சரியா படிப்புல கவனம் செலுத்தாமல் இருப்பது, முக்கியமா வெளியே விளையாட போனாங்க அப்படின்னா நேரம் தவிர்த்து வருவது, முக்கியமா பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த நோய் குறைபாடுகள் என்பது அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அமைகிறது. முக்கியமா பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் இவர்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. முக்கியமா இந்த கடகராசனுடைய வேலை என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்குதுங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களுக்கு மரியாதை மதிப்புன்றது கிடைக்காது. முக்கியமா ஒரு நேரத்தில் நல்லபடியா பேசுவாங்க, இவங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களும் சரி, இல்ல மேலும் சரி, நல்லா நார்மலா பேசுவாங்க. திடீர்னு வந்துட்டு தப்பா பேசுறது, தப்பான விஷயங்களை கூறுறது, இப்படி ஏன் பண்ண அப்படி ஏன் பண்ணன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நெகட்டிவான விஷயங்களை கூறுறதுன்னு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கையாகவே அமைஞ்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி எடுத்துக்கோங்களேன், இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்றதா யதார்த்தமான உண்மை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னா நம்ப முடியுதா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை முழுவிதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்படாத அந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் இவருடைய வாழ்க்கை என்பது அமைத்து கொடுக்க போகுது. சரி, இந்த கடகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த கடகராசிக்காரர்கள் வாழப்போகிறார் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, கடகராசிக்கார அன்பர்களே, முதலாவது விஷயம், நீங்க இது நாள் வரைக்கும் பார்த்த ஒரு பிரச்சனை தாங்க. அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மரியாதையும் மதிப்பும் கிடைக்கல, வேலையை விட்டு நின்றலாமான்ற ஒரு கோபம், வெறுப்பு அதெல்லாம் இருந்திருக்கும். முக்கியமா சொல்ல போனா இந்த கடகராசினுடைய வேலை வாழ்க்கையில இப்போ இந்த வேலை என்பது இவர்களுக்கு இல்லாத ஒரு வேலையாக மாறிடுச்சுன்னாங்க சொல்லணும். அதாவது இவர்களே கோபத்துல வேண்டாம் வேலையை விட்டு வந்துடலாமன்ற நினைப்புல இருந்தாங்க, வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்குமானா சில காலங்கள் தள்ளி போக போகுதுங்க. அதாவது ஒரு சில தினங்கள் நீங்கள் நினைச்சது பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் சில காலங்கள் நீங்க அதை கடந்து போக வேண்டிய நிலைமைக்கு அப்புறமா தான் அதற்கான தீர்வுகள் என்பது இருக்குது. அதனால இன்னி வரைக்கும் நீங்க பொறுத்து போயிருப்பீங்களே, அதை இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த இடத்துல இதை விட நீங்க அப்ப பாக்குற வேலையோட சிறந்த சம்பளமும் அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். முக்கியமா அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த பொசிஷன், பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் மேல இருப்பதனால உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நபர்கள் இருப்பாங்க. முக்கியமா உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும் அந்த ஒரு இடத்துல. சில காலங்கள் இந்த வேலை சம்பந்தப்பட்ட இருக்கும், அதுக்கப்புறம் அது முற்றிலுமாக தீர்வுகள் என்பது கிடைக்கும். முக்கியமா சம்பளம், இந்த செலவு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு.
கடன் சுமை, செலவு அதிகரிக்கிறது, செலவு பற்ற பணம் பத்தாம செலவு அதிகரிச்சுக்கிட்டே போறதுன்னு இருந்திருக்கும். முக்கியமா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போக முடியாம இருக்கிறது, முக்கியமா ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடத்த முடியாம இருப்பதுன்ற அளவுக்கு வீட்டில் கடன் பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடன் சுமை நீங்குவதற்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்குமான காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில. எவ்வளவோ காலங்கள் இந்த கடன் பிரச்சனை தீர்த்தலாம், கடன் சுமையை அமைச்சலாம், வீட்டு செலவுகளுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கலாம், வீட்டில் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கலாம், பிள்ளைகளுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா எதுவும் நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பொருட்களாக இருக்கட்டும், அது அனைத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கடன் சுமை என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். முற்றிலுமான கடன் சுமை என்பது குறையாவிட்டாலும் கூடிய விரைவில் அதற்கும் தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது. அதோடு இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு ஆசை என்பது நிறைவேறாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நிறைவேறாத ஆசையை கூட இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். முக்கியமா சொந்த வீடு கட்டுவதோடு சொந்த இடம் வாங்குவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும். நீங்க ரொம்ப நாட்களாகவே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் என்பது உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய விதத்துல அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப காலமா ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும், ஒரு இடத்த பார்த்து வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நிறைவேறாத ஆசைகள், பணத்தின் மூலியமாக நிறைவேறாத ஆசைகள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை நிறைவேறும். நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருப்பதால முடிவுகள் எடுக்கும்போது தனித்து எடுக்காம குடும்பத்தார்கள்ட்ட கேட்டு எடுப்பது ரொம்ப நல்ல விஷயங்க கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எப்போதுமே, அதாவது ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்ற போது தான் தானே சம்பாரிச்சேன், தான் தான் முடிவெடுப்பேன்னு செய்யறது ரொம்ப தப்பான விஷயம். தான் சம்பாதிச்சாலும் குடும்பம் அப்படின்றது போது இரு நபர்கள் இல்ல அதற்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அதாவது ரெண்டு கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் இருப்பாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் சம்பாரிச்ச படத்தை தான் தான் செலவு பண்ணணும்னு யோசிக்காம தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட ஒரு முறை கேட்டுப்பதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த கடகராசிக்காரர்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குடும்பத்தார்கிட்ட கேட்டு செய்யக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான விஷயங்கள்ல முன்னேற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட ஒரு முறை கேட்டுக்கிறதுங்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முக்கியமா ரொம்ப பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியதாகவும் அமையும் இந்த ஒரு விஷயம், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில தொழில லாபம் இல்லைங்க சாமி. தொழில் நானும் புதுசு புதுசா முயற்சி பண்ணி பார்க்கேன், என்னென்னமோ ப்ரொமோஷன் கூட பண்ணி பார்த்தேன் சாமி, ஆனா தொழில லாபத்தையே பார்க்க முடியல சாமின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. பாத்தீங்களா? உங்களுடைய வருத்தத்தை நீக்கக்கூடிய விதமாக தொழில மிகப்பெரிய லாபத்தை நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சுவதற்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்குமான ஒரு சூழ்நிலையாக இது இருப்பதால நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணலாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஒரு விஷயத்தை முன்னோக்கி எடுத்து செல்வது மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும், சரிங்களா? அதனால இனி பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய அவசியத்தை வந்தாலும் நீங்க கொஞ்சமாச்சும் உங்களை நீங்க நம்பணும். ஏன்னா இதுநாள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் பல நேரத்தில் தன்னைத்தானே நம்பிக்காம இருப்பதனாலே இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்காமலே போயிடும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் அவர்களே நம்புவதன் மூலியமா வாழ்க்கையில இழந்த விஷயங்களையும் இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி பெறக்கூடியதையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அமைத்துக் கொள்ள முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாலே போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திறமைகளையும் மற்ற விஷயங்களையும் உங்களை ஊக்குவிக்கும். நீங்க நினைச்ச இடத்துக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க அமைச்சுக்க கொள்ள முடியுமாகவும் இருக்க போகுது. அதனால எந்த வித பயமோ இல்ல கவலைகளையோ வச்சு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குமான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான சந்தோஷங்களை நீங்க ஏற்படுத்திக்கக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட காலங்கள் என்பது வந்திருக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. கடகராசினுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் எப்போதுமே தீரும். இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு வருத்தப்பட்டீங்க. இப்போ வரக்கூடிய இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகளை சீக்கிரமாவே சரி பண்ணிக்கலாம். முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதுவும் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக அது அமையன்றதுல உறுதியா சொல்லிக்க முடியும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும். முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்து நல்லது நடக்கக்கூடிய காலங்களுக்கு நீங்க செல்வீங்க. அந்த கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இந்த கடகராசிக்காரர்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த தினத்தை, அதாவது ஜனவரி 9க்குள்ள இல்ல அதுக்கு பிறகு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்களுடைய வீட்டு முன்பு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணிட்டு வந்து வீட்டு நிவாசம் முன்பு கட்டி வைக்கணும். அப்படி கட்டுவதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி முடியாத பட்சத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்வோம். அப்போது கண்டிப்பா இப்ப செய்ய முடியாம போட்டாலும் அப்ப தவற விடாதீங்க. அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அந்த ஒரு நாட்கள் முடிஞ்சா இப்ப செய்யுங்க, இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம மறுபடியும் சொல்வோம். ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் நீங்க காத்திருப்பீங்கன்ற போல கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான நாள் வருது. அந்த ஒரு நாளுக்காக நீங்க காத்துருங்க. கண்டிப்பா மறுபடியும் வரக்கூடிய பதிவுகளை அதை பத்தின விளக்கங்கள் சொல்வோம். அப்போது நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை நீங்க சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்லதே நடக்கட்டும். கடகராசினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு வந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும்.
நன்றி, வணக்கம்.